இப்போ ஆட்சியாளர்களுக்கு வந்து நல்லா இருக்கு இங்க தமிழ்நாட்டில். ஆனா குரு அதிச்சாரத்தில் இருக்கனால நான் திருப்பி சொல்றது, இன்னைக்கு எடப்பாடி ஐயா வந்து பேரே இல்லைனாலும் திடீர்னு வந்து இந்த கன்னிக்கு வந்து குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய டைம். அந்த 11ஆம் வரத்துக்கு வரக்கூடிய டைம்குள்ள குரு அதிச்சாரம் முடிஞ்ச உடனே அதனுடைய வேகத்தை எடுக்கும். ஸோ திடீர்னு அவருக்கே வந்து எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம்லாம் வரலாம். ஸோ யார் யார் இனிமேல் ஒன்னே சேர மாட்டாங்கன்னு நினைச்சவங்கலாம் ஒன்று சேருவாங்க. திடீர்னு ஒன்று சேர்றதுக்கு பவர் கிடைக்கிறதுக்குலாம். அதனால தான் எங்கள் ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து ஜனவரி 6 வரைக்கும் நாங்கள் ஜோசியத்தில் கொஞ்சம் வாயை மூடிக்கின்னு இருக்குது. எங்களுக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு அந்த என்ன ரேட்டு, டிஆர்பி ரேட்டு நாங்கள் பலியாடாகக்கூடாது. ஏற்கனவே அப்படிதான் ஒரு வாட்டி நான் மாட்டினேன். ஸோ அதுலேருந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது. ஸோ நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம். அந்த வேலையெல்லாம் கிடையாது. அதனால இந்த குரு அதிச்சாரம்ன்றது ஜனவரி டிசம்பர்ல முடிந்தாலும் ஓகே, ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் எங்க ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்களே மாத்திக்கக்கூடிய நிர்பந்தம்லாம் ஏற்படும். ஆனால் விஜய் வந்து டெவலப் ஆவார்ன்றது 100 அதெல்லாம் clean ஆ தெரியும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் அவருதுல வேலை செய்யுது. அந்த நீச்சபங்க வேலை செய்யறச்சு அவர் தனியா இருப்பாரு. அவருக்கு ஒரு மாஸ் வந்துடும். அவர் வந்து வாங்கக்கூடிய ஓட்டே நிறைய பேருக்கு மலைப்பா இருக்கும் தான் நான் பார்க்கறேன்.